அனைவருக்கும் மாலை வணக்கம். எல்லாரும் என்னங்க பண்ணுறீங்க? இன்றைய நாள் வந்து புனித வெள்ளி. அனைவருக்கும் புனித வெள்ளி நல்வாழ்த்துக்கள். புனித வெள்ளி நல்வாழ்த்துக்கள். என்னடா அது புனித வெள்ளி நல்வாழ்த்துக்கள் சொல்கிறாங்களே நினைக்காதீங்க. இது எப்படி நல்வாழ்த்தா சொல்ல முடியும்? இன்றைக்கி தான் ஆண்டவர் வந்து சிலுவையில் அறைஞ்சிட்டாங்களே, இது எப்படி நல்வாழ்த்து கூற முடியும் நீங்களாம் நினைப்பீங்க. ஒரு சில பேர் அதை வந்து அறியாமையாக கேட்குறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, புனித வெள்ளி அன்று வந்து ஆண்டவர் வந்து ஒரு சிலுவையில் அறையப்பட்ட ஒரு நாளை எப்படி நீங்கள் வந்து ஹாப்பியாக கொண்டாட சொல்கிறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் மனசுக்குள்ளே கேள்வியெல்லாம் எழும். இதை நான் சொல்கிறதுக்கு வந்து வைக்கலாம் படலைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு ஹிந்து தான். இருந்தாலுமே கூட நான் வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ ஒரு அறிந்த ஒரு பொண்ணு தான் நானு. அது மட்டும் கிடையாது. இன்னைக்கு வந்து அவர் வந்து நினைவு கூர்றோம். அதாவது ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டார் இல்லையா? நம்மளுடைய பாடுகள் நிமித்தம், நம்மளுடைய அக்கிரமத்து நிமித்தம், நம்மளுடைய எல்லா விதமான அசுத்த காரியங்கள் நிமித்தமும் அவர் போய் அவரை வந்து சிலுவையில் அறைஞ்சாங்கன்னு சொல்லிட்டு நம்ம படிக்கிறோம். அதே மாதிரி தான் இன்னைக்கு வந்து ஒரு நினைவு கூர்ற தினம் தான் இந்த புனித வெள்ளி. இதில் போய் நம்ம வந்து அழுதுகிட்டு, ஒப்பாரி வச்சுக்கிட்டு, இது வந்து நம்ம போய் வந்து ஒருத்தர் கட்டி பிடிச்சி கூடிய ஆலயத்தில் போய் ஒப்பாரி வைக்கிறதுக்கெலாம் நம்ம போல. இன்னைக்கு அவர் சிலுவையில் அறையப்பட்ட நாள் அப்படிங்கிறதுனால அது நினைவு கூர்றதுக்கு தான் நம்ம அங்கே போகிறோம் இல்லையா? அவர் வந்து நினைவு கூறி அவரை ஆராதித்து அவரை வந்து நம்ம ஆராதனை பண்ணுறதுக்கு தான் நம்ம அந்த இடத்துக்கு போகிறோம். அதை தவிர்த்து வந்து அவர் இறந்துட்டாருன்னா அர்த்தம் கிடையாது. அவர் உயிரோடு தான் இருக்கார். அப்படி ஒரு வேளை இறந்துட்டாரு அப்படின்னு நினச்சி நீங்கள் ஆலயத்தில் போய் அன்றைக்கி போய் நீங்கள் அழுது அவரை வந்து இது பண்ணிங்கன்னா, அவர் வந்து கஷ்டப்படுத்துனீங்கன்னா, நீங்கள் இன்னும் வந்து கிறிஸ்துவுக்குள்ளே வளரலன்னு அர்த்தம். இதை சொல்கிறதுக்கு இவங்க யார்? இவங்க ஏன் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க? இவங்க என்ன கிறிஸ்டினா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து உடனே வந்து கொடியெல்லாம் தூக்குவீங்க. இல்லைங்க, இதை சொல்கிறதுக்கு கிறிஸ்துவாக இருக்கணும்னா அவசியம் கிடையாது. கிறிஸ்துவாக இருக்கிறதுக்கு அவசியமே இல்லை. கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிறவங்க தான் உண்மையான கிறிஸ்து இல்லையா? நான் வந்து கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிறவன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து எம்மதமும் சம்மதம். அதனால் இதை வந்து இயேசு கிறிஸ்துன்றது ஒரு பொதுவான ஒரு கடவுள் இல்லையா? அவர் எல்லாருக்குமே வந்து எல்லோரும் சொந்தம் கொண்டாடலாம். அவர் வந்து எனக்காகவோ உனக்காகவோ வந்து சிலுவையில் அறையப்படலை. எல்லாருக்காகவும் எல்லாருடைய பாவங்கள் நிமித்தம், எல்லாருடைய அக்கிரமத்து நிமித்தம் தான் போய் அவர் அறையப்பட்டாங்க. அதை ஒத்துக்கிட்டார். சிலுவையில் அறையிறதுக்கு ஒத்துக்கிட்டார். அதனால் இன்றைக்கி வந்து எல்லாரும் போய் வந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு அவர் போய் எப்படி நீங்கள் வந்து இன்றைக்கி சிலுவையில் அறையப்பட்டனால நீங்கள் எப்படி வந்து ஹாப்பியாக கொண்டாடலாம் அப்படிலாம் சில பேர் கேள்வி கேட்குறீங்க. அது நல்லா தெரியுது எனக்கு. ஏன்னா என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயே கேட்டுருக்குறாங்க. நான் வந்து போஸ்ட் விட்டுருந்தேன், அதை கேட்குறாங்க. நீங்கள் வந்து எதுக்கு எப்படி வந்து சிலுவையில் அறையப்பட்ட ஒருத்தர் போய் நீங்கள் எப்படி வந்து ஹாப்பியாக கொண்டாடுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவங்களுக்காக தான் இந்த பதிவு. அவர் சிலுவையில் அறையப்பட்டார், அவர் சாகலை, அவர் நம்ம கூட தான் இருக்கார். ஏன்னா நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் அவர் முன்னிறுத்தி தான் நம்ம வந்து ஒரு காரியமும் நம்ம வந்து செஞ்சுக்கிட்டே போகிறோம் இல்லையா? அவரோட கூட நம்ம பயணிக்கிறோம், அவரோட கூட வாழ்கிறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நம்ம வச்சுக்கணும். அதே மாதிரி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தாருன்னா அன்றைக்கி போய் கேக் வெட்டி ஜாலியாக ஹாப்பியாக கை கொட்டி சிரித்து அப்படிலாம் கிடையாதுங்க. நம்ம உயிரோடு தான் நம்ம கூட இருக்கார் இல்லையா? அவர் சிலுவையில் அறையப்பட்டார். அவர் வந்து பிதாவே உம்முடைய கரத்தில் என்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்குறேன்னு சொன்னார். இருந்தாலும் பலவிதமான ஒரு எப்படி சொல்கிறது, பலவிதமான வரங்களை பெற்று அநேக சக்திகளை கொண்டு அவர் உயிர் தெழுந்தார் இல்லையா? அவருடைய பிதாவானவர் என்ன பண்ணார்? அவருடைய எல்லா சக்தியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு ஹோலி ஸ்பிரிட்டாக மாறிட்டார் இல்லையா? அதனால் 3ஆம் நாள் உயிர் தெழும்போது நம்ம அதை ஹாப்பியாக கொண்டாடுறோம். அப்படிலாம் அதுக்காக வந்து அவர் அன்றைக்கி தான் உயிர் தெழுந்தார், இன்றைக்கி தான் சித்தார் அப்படிலாம் கிடையாது. அவர் எப்பயுமே உயிரோடு கூட இருக்கிறார். இதோ மரித்தேன் சதா காலங்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கிறாரு. இதோ மரித்தேன் சதா காலங்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. உன்னோடு கூட இருக்கிறேன் இல்லை, உங்களோடு கூட இருக்கிறேன், நம்மோடு கூட இருக்கிறார் இயேசு கிறிஸ்து. ஆகையால் அந்த உண்மையான கடவுள் நம்ம வந்து என்றைக்குமே வந்து பின்பற்றி அவருடைய வழிகள் நம்ம நடக்கணும். அவர் எப்படி வாழ்ந்து காட்டிட்டு போனாரோ அதே மாதிரி நம்ம வந்து வாழனாலும் அவர் துக்கப்படுத்தாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன். நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய நாமத்து நிமித்தம் நிறைய பார்த்தீங்கன்னா அக்கிரமங்கள் நடக்குது, இவ்வளோ வந்து அசுத்த கிரியைகள் நடக்குது இல்லையா? இதெல்லாம் ஏன் ஆண்டவர் அனுமதிக்கிறாருன்னு கேட்கலாம். இது எல்லாமே பைபிளில் இருக்குதுங்க. வெட்ட வெளிச்சமாக கொடுத்துருக்காரு. பைபிளில் படிச்சிங்கன்னா தெரியும். நீங்கள் பைபிள்லாம் படிப்பீங்களா? அப்போ உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்காதீங்க. பைபிள் யார் வேணாலும் படிக்கலாங்க. யார் வேணாலும் படிக்கலாம். அதுக்கு வந்து ஆண்டவருடைய ஞானம் இருக்கணும் இல்லையா? அவருடைய அந்த உந்துதல் இருக்கணும். பைபிளை படிக்கணும், பைபிளை வந்து நம்ம அதில் உள்ள விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா, அந்த ஆர்வம் வந்துச்சுன்னா அது அவர் நமக்கு போடுற அந்த அந்த ஒரு விதை, தெரிஞ்சுக்கோ, என்னை பற்றி தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்மளுக்கு கொடுக்குற ஒரு ஆர்வம். எல்லாருமே போய் பைபிளை டக்குன்னு தொட்டு படிச்சிட முடியாது. அதுக்கான ஒரு ஆர்வம் வேணும், அவருடைய உந்துதல் வேணும். அப்படின்னா மட்டும் தான் பைபிள் படித்து தெரிஞ்சுக்க முடியும். எல்லாரும் பைபிள் படித்து தெரிஞ்சுக்கங்க. இதனால பெரிய தப்பெல்லாம் கிடையாதுங்க. நான் வந்து பியூர் இந்து தான். கிறிஸ்டின்லாம் கிடையாது, பியூர் இந்து. ஆனால் ஆண்டவரை பற்றி தெரியும். நான் கிறிஸ்துவ கிடையாது,
நான் வந்து கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிறவ, ஆனால் கிறிஸ்து கிடையாது. நன்றி, வணக்கம்.